நீட்னால் பாதிக்கப்பட்ட தற்கொலை செய்து கொண்ட தங்கை அனிதா வந்து இறந்து போகிறாங்க. அப்போ நம்ம பல்வேறு இடங்களில் வந்து இந்த போராட்டங்கள் பண்ணோம். அப்போ திருப்பி புஷி ஆனந்தை நம்மளே கூப்பிட்றோம். அப்போ அவங்க ஃபேமிலியோட நம்ம வந்து சொல்கிறோம், விஜய் சார் வராரு, நீங்கள் வந்து பார்த்துங்க. அதேமாதிரி அவர் எங்கே போகணும், என்ன பண்ணணும், தரையில் உட்காரணும், மெழுகுவத்தி ஏற்றணும் முதல் கொண்டு நம்ம அப்படியா நீங்கள் எல்லாமே நம்ம தான் எழுதி பண்ணது. ஆமாம். திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் பிரச்சனை வந்து பெருசாக இருக்குது. அப்போ வந்து புஷி ஆனந்த் திருப்பி விஜய் சாரை அங்கே கூப்பிட்டு போயிட்டார். களத்துக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. களத்தில் கூப்பிட்டு போய் எங்களுக்கு வந்து செய்தியை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருந்தது. சந்தா பைக்கில் இவரை வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தனா நம்ம தான் வந்து பொறுப்பது கடுமையாக நாங்களே எங்கள் குழு வந்து புஷி ஆனந்தை வந்து லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டோம். சென்னையிலே அவருக்கு வந்து ஷூட் இருக்குன்னா அங்கே வந்து வீட்டுக்கு போக விடுறது இல்லை. சார் ஒரு பார்ட்டி இருக்குது சார், பார்ட்டிக்கு வரலாம்னு சொல்லிட்டு ஜெகதீஷ் பழனிசாமி கூப்பிட்டு போயிரு. ஏன்னா நிறைய நடிகைகளை வந்து அதில் என்கரேஜ் பண்ணி அது என்ன ஆயிடுச்சு, காலப்போக்கில் வீட்டிலே பார்ட்டி நடத்த ஆரம்பிச்சிட்டார். சரி, நிறைய பேரை வந்து கூப்பிட்டு வர்றது அது அவங்களுக்கு உள்ளபடி அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுத்தி கேட்கும்போது ஏன் இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க, நம்ம குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இப்படி தான் இருப்பேன், உனக்கு விருப்பம் வந்தால் இருக்குன்னா நீ போய்க்குன்னு சொல்லும்போது அது வந்து குடும்ப சண்டையாக இல்லாமல் வெளிநபர்களால் இந்த சண்டை வரதை விரும்பாமல் 2 குழந்தைங்களும் வீட்டை விட்டு வெளியேறினாங்க. இது வந்து மகளிர் தின விழாலேயே எழுதி கொடுக்குறாங்க. இது வந்து என் பர்சனல் இப்போ ஒர்த்தே இல்லைன்னு எழுதி கொடுக்கலாமா? அவர் சொன்னது இல்லையா? அவர் சொன்னது இல்லை சார், எனக்கு தெரியும் சார், அவர் சொன்னது கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒன்னும் வந்து இவங்க தான் சார் பண்றாங்க. வெள்ள கூட்டு வந்து பேசும்போது மட்டும் அந்த அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் அந்த அளவுக்கு அதோட நிறுத்தி இருக்கணும் சார். என்ன பிரச்சனைனா அவர்கிட்ட பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே போய் சொல்றாங்க. இங்க களத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா போய் சொல்றதே கிடையாது யாருமே. அவர் வந்து பாத்தீங்கன்னா செய்தித்தாள் படிக்க மாட்டார், மொபைல் போன் யூஸ் பண்ண மாட்டார், நியூஸ் பார்க்க மாட்டார். அவர் முழுக்க பாத்தீங்கன்னா ஓடிடில ஆங்கில படங்கள் பார்க்குற பழக்கம் தான் இருக்கு. அப்ப அவருக்கு எப்படி சார் ஒரு செய்தி போய் கடத்துறது? அப்போ நாங்கெல்லாம் இருந்த காலத்துல அவருக்கு வந்து உள்ளபடியே என்ன செய்தியோ அதை வந்து சொல்லுவோம். அப்போ அவருக்கு களத்துல வந்து அரசியல் தெரிஞ்சது, நீங்க அவருக்கு எதுவுமே தெரியல, தெரியாத அளவுக்கு நீங்க வச்சுக்கிறது யாரோட தவறு? புரோவோக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தாவேகாவின் முன்னாள் நிர்வாகியும் தற்போது அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். நீங்க தாவேகால முன்னாடி இருந்தீங்க. விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதுலேருந்தே நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளா அவர் கூட பயணிச்சுக்கு வந்தீங்க. ஸோ ஏன் வெளியே வந்தீங்க? அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் அந்த பொலிட்டிக்கல் கேரியர் ஆரம்பிக்கும் போது நடந்த நிகழ்வுகள்லாம் என்ன, இப்போ வரைக்கும் அந்த தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அப்போ அவர் இருந்த மனநிலை என்ன, இப்போ இருக்கக்கூடிய மனநிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும்? திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கு. வந்து பிளாக் பஸ்டர் மூவி வந்து கொடுக்கக்கூடியவர், தியேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவை வந்து மாற்றக்கூடியவர். ஸோ அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருவாரியாக வந்து பெண் ரசிகர்கள், இளைஞர்களை வந்து இவர் வந்து ஈர்த்தார். ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வரணும், ஸோ இவங்க நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படின்ற உத்வேகம் வந்து உள்ளபடி அவருக்கு வந்து இருந்தது. ஸோ அதனூடே வந்து நம்ம அவரோட வந்து சினிமாவிலேருந்தே அவரோட நம்ம வந்து பயணப்பட்டிருக்கோம். ப்ளஸ் அவங்க ஃபேமிலியிலும் நம்மளை நல்லா தெரியுன்றதுனால நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு போராட்ட காலத்துலேருந்து நம்ம வந்தோம். அப்படி இருக்கும்போது ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் வந்து நடக்கும்போது அதை நம்ம வந்து லீட் பண்ணுறோம், ஒருங்கிணைக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா திரு புஷி ஆனந்த் அவர்கள் நம்மகிட்ட வந்து கேட்குறாரு, சார் இது ஏதாவது சாரை இதில் ஏதாவது இன்வால்வ் பண்ண முடியுமானா, ஏன் இன்வால்வ் பண்ணணும் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். யார் வேணாலும் வரலாங்க, நாங்கள் வந்து பொலிட்டிக்கலாக இருக்கிற யாரையுமே நாங்கள் உள்ள அனுப்பலாம். ஆனால் ஒரு சமூக செயல்பாட்டர்களோ இல்லை ஒரு நடிகர்களோ யார் வேணாலும் வரலாம். ஏன்னா என்னோட நண்பர் ஆரி அதுக்கப்புறம் சவுந்தர்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் தான். அவங்க வராங்க, அவங்க கிட்ட மைக்கை கொடுத்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேருந்து வேலை செய்கிறோம். மக்களுக்கு வந்து உணவுகளை தயார் பண்ணுறது, ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறது, குப்பைகளை வந்து அகற்றுறது, போலீஸ்கிட்ட வந்து அந்த உரையாடல் பண்ணுறது, மக்களை வந்து ஸ்மூத்தாக வந்து அந்த நெரிசல் இல்லாமல் அந்த ஸ்டாம்பிட் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறது, இந்த வேலைகள்லாம் பேக்ரவுண்ட்லேருந்து பார்க்குறோம். ஸோ நடிகர்கள் வந்து மைக்கு பிடிச்சி தினம் பேசுகிறாங்க. நீங்கள் அதில் பார்த்துருக்கலாம், லாரன்ஸ் வந்தார், அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் பொலிட்டிக்கலாக யாரையும் வந்து பெருசாக அங்கே வந்து அலோவ் பண்ணல நாங்கள். ஏன்னா இதில் ஒரு அரசியல் சாயம் வந்துடக்கூடாதுன்னு போது அப்போது இவர் வந்து பொலிட்டிக்கலாக வரணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண டைம் அப்போ புஷி ஆனந்த் கேட்குமா, நானும் சரிங்க சார் ஒரு அதிகாலையில் வாங்க, ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாங்கன்னா அதே மாதிரி வந்தார், ஒரு இடத்துல நின்னார். உங்கள் அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு நில்லுங்க, அது நாளைக்கு உங்களே சிக்கலாயிடும், அப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு குறைபாடு வந்தாலும் நம்ம தான் அதுக்கு பொறுப்பேற்போம். ஒரு முகத்தில் கட்சிப்பு கட்டிட்டு சாதாரணமாக நாங்களே ஒரு செல்ஃபோனில் அது ஒரு இயல்பாக இருக்கணும், கேமரா வச்சு கூட ஃபோட்டோ எடுக்கலாம், ஸோ அது மக்களுக்கு தெரிஞ்சிடும்ன்றதுனால ஒரு இயல்பாக வந்து செல்ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நாங்கள் வந்து பரவலாக்குறோம். ஏன் அதை நம்ம வர வச்சோம்னா, ஸோ மக்களோட அவர் இருக்கணும். இங்கே வெறும் ஜல்லிக்கட்டு மட்டும் நம்ம பேசலை, பல்வேறு விஷயங்கள் அங்கே வந்து தமிழகத்தின் அரசியல் குறித்து நம்ம வந்து அங்கே விவாதிக்கிறோம், பேசுகிறோம். இதெல்லாம் இருக்கும்போது அவருக்கு ஒரு அரசியல் புரிதல்
விஷயங்கள் வந்து பண்ணணும். ஸோ அது வரைக்கும் ஸ்மூத்தா வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா, நீட்னால் பாதிக்கப்பட்ட தற்கொலை செய்து கொண்ட தங்கை அனிதா வந்து இறந்து போறாங்க. அப்பவும் எனக்கு வந்து பெரிய ஒரு மனவேதனை குடுக்குது. அப்பவும் நம்ம வந்து நீட்டுக்கு எதிராக வந்து இந்த மரணங்கள்லாம் நிகழக்கூடாது. அப்படி அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்போ பல்வேறு போராட்டங்கள் நம்ம வந்து முன்னெடுத்துட்டு இருக்கும்போது, அப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து திரு சகாயம் ஐஏஎஸ் வச்சு மக்கள் பாதைன்னு ஒரு அமைப்ப வந்து ஒருங்கிணைச்சோம். அதிலயும் நான் வந்து ம். மாநில ஒருங்கிணைப்பாளரா இருந்தேன்னா, அப்ப நம்ம பல்வேறு இடங்கள்ல வந்து இந்த போராட்டங்கள் பண்ணோம். உலக தற்கொலை தடுப்பு தினம் அந்த மாரிலாம் வச்சு நம்ம வந்து பண்ணும்போது, அப்ப திருப்பி புசி ஆனந்த நம்மளே கூப்புடுறோம். இது ஒரு நல்ல விஷயங்க. இது வந்து இந்த மாரி யாரும் இறந்து போக்கூடாது. இப்ப நாங்க சொல்றது 10 பேருக்கு போலாம், 100 பேருக்கு சொல்லலாம். இதே விஜய் சார் அந்த இடத்துல போய் நின்னாங்கன்னா, அது மக்களுக்கும் போய் ஒரு செய்தியா சேரும். அதே நேரத்துல என்னன்னா, இந்த மாணவர்களுக்கும் அவர் ஏதாவது சொல்லலாம். அந்த களத்தோட வீரியமும் அவருக்கு வந்து தெரியும்னு சொல்லிட்டு, அப்படிதான் நாங்க வந்து களத்துக்கு ஒரு வர வச்சோம். கைப்பட நாங்க வந்து எழுதி குடுக்குறோம். எங்க போணும்? எங்க வரணும்? இப்ப சென்னைன்னா நான் ஒருங்கிணைச்சுட்டேன். இப்ப அரியலூர் வந்து குழுமூர்னு ஒரு ஊருக்கு வந்து போனோம். எங்களால வந்து முடியாது. நாங்க தொடர்ச்சியா அப்ப போராட்ட காலத்துல வந்து இருந்துட்டோம். ஸோ டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, கைப்பட எழுதி குடுக்குறோம். திரு புசி ம். ஆனந்தன்ட்ட. அப்போ அவங்க ஃபேமிலியோட நம்ம வந்து சொல்றோம். விஜய் சார் வராரு. நீங்க வந்து பாத்துங்க. அதே மாரி அவர் எங்க போணும்? என்ன பண்ணணும்? தரையில உட்காரணும். மெழுகுவர்த்தி ஏத்தணும் முதற்கொண்டு நம்ம ஓ! வந்து அப்படியா? நீங்க ஆமா. எல்லாமே நம்ம தான் ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணதா குடுத்தோம். அது? ஆமா. செட் பண்ணி குடுத்ததுன்னு நம்ம வந்து அத கொச்சைப்படுத்த விரும்பல. அது ஒரு கான்செப்ட்டா நம்ம வந்து குடுக்குறோம் அவருக்கு. ஸோ இத வந்து இப்படி இருக்கணும். நீங்க மக்களோட இருக்கணும். பிரச்சனைகள் தமிழகத்தின் அரசியல நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அனுப்புறோம். அவர் வந்து போறாரு. ஸோ அது வந்து ஸ்மூத்தா வந்து முடிஞ்சுது. திருப்பி ஒரு லாங் கேப் வந்துடுது. திருப்பி பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லைட் பிரச்சனை வந்து பெருசா இருக்கு. அப்போ வந்து புசி ஆனந்த் திருப்பி நம்மள வந்து கூப்பிட்டு பேசுறாரு. சார் இதுல ஏதாவது பண்ண முடியுமா? சார் இந்த 2 விஷயம் எங்க கண்ட்ரோல்ல இருந்தது நாங்க பண்ணோம். பட் இது வந்து எங்க கண்ட்ரோல்ல கிடையாது. ஏன்னா 13 பேர் இறந்து போயிருக்காங்க. அங்க வந்து 144 இருக்குங்க. இந்த நேரத்துல நீங்க ஏதாவது போய் ஏதாவது அசம்பாவிதம் ஆயிட்டுன்னா, விஜய் சாருக்கு பர்சனலா நமக்கு தெரியும். அவங்க அப்பா தெரியும். மனைவிகள், குழந்தைகள்லாம் தெரியுமா? நாளைக்கு நம்ம சட்டைய புடிச்சு கேட்பாங்க. நீ இதுக்கெல்லாம் கூட்டு போனா ஓகே. பட் இதுக்கு கூட்டு போய் நாளைக்கு ஏதாவது சிக்கல் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து முற்றிலும் வந்து மறுக்கிறோம். இல்ல சார் இது சரிப்பட்டு வராதுன்னா, அவர் திரும்ப திரும்ப நம்மகிட்ட வந்து கேட்கிறாரு. இல்ல சார் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. நம்ம சரிங்க. நாங்க அங்கருந்து போராட்டக்காரர்கள இங்க வர வைக்கிறோம். அந்த பொறுப்பாளர்கள வந்து வர வைக்கிறோம். சென்னைக்கு வர வச்சு ஒரு சர்வ மத பிரார்த்தனை வந்து பண்ணுவோம். மும்மதத்தை சார்ந்தவங்கள வர வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணி, அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையணும். அதே நேரத்துல இந்த மாரி விஷயங்கள வந்து யாரும் வந்து அரசாங்கமும் இந்த மாரி எளிய மக்கள் மீது இந்த மாரிலாம் வந்து என்ன சொல்றது? ஒரு ஏவக்கூடாது. அவங்கள வந்து கொல்லக்கூடாது. இத வந்து தடுக்கணும் அப்டின்ற மாரி நம்ம வந்து பேசுவோம். இவருக்கும் வந்து பொலிட்டிக்கலா ஏன்னா, ரஜினிகாந்த் சார் அங்க போம்போதே யாருன்னு கேட்டான் ஒரு தம்பி. ஸோ அந்த அளவுக்கு களம் வந்து அங்க மோசமான சூழல் இருக்குது நமக்கு தெரிஞ்சதுனால, நம்ம ஒரு அரசியல் செயல்பட்டா அத ஊக்குவிக்க கூடாதுன்னு தான் ம். நம்ம இந்த மாரி அவருக்கு ஸ்மூத்தா ஒரு பிளான் போட்டு குடுத்தோம். அதே மாரி எழுதி நம்ம குடுத்தோம். என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட்ட அப்டியே மாத்தி இவரு சொந்த ஸ்கிரிப்ட்டா என்ன பண்ணிட்டார்ன்னா, புசி ஆனந்த், விஜய் சார அங்க கூட்டு போய்ட்டாரு. களத்துக்கே ஓ! கூட்டு போயிட்டாங்க. களத்துல கூட்டு போய் எங்களுக்கு வந்து செய்திய பார்க்கும்போது அதிர்ச்சியா இருந்தது. சந்து சந்தா பைக்ல இவர வச்சு கூட்டு போறாங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா, நம்ம தான் வந்து பொறுப்புன்னு கடுமையா நாங்களும் எங்க குழு வந்து புசி ஆனந்த வந்து லெஃப்ட், ரைட் வாங்கி விட்டோம். சார் உங்களுக்கு எங்களுக்கு இதோட எந்த தொடர்பும் கிடையாது. உங்களுக்கு வந்து எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணதில்ல. 2 நிகழ்வு அழகா நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அழகா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எடுத்துட்டு வந்தோம். இந்த நிகழ்வு நீங்க பண்ணது உள்ளபடியே எங்களுக்கு வந்து வருத்தம் அளிக்குது. அரசாங்கம் வந்து இது வேறு மாரி எதிர்வினை ஆக்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்க. அவர் மேல வழக்கே போட்டுருக்கலாம். நீ எப்படி வந்த சென்னையில இருந்து? கலவரத்த தூண்ட வந்தன்னு சொன்னா கூட, நம்ம எப்படியும் அத எதிர்கொள்ள முடியாது. ம். ஸோ, அதனால நாங்க ஒரு பெரிய கேப் வந்துருச்சு. அப்படியே விட்டுட்டோம். ஸோ, எந்த விதமான தொடர்பும் இல்ல. அவங்க அப்பாவோட மட்டும் நம்ம பேசுவோம். ஐயா எஸ்ஓசியோட மட்டும் தான் நம்ம பேசிட்டுருக்கோம். திருப்பி வந்து புசி ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண போறோம். ம். நீங்கலாம் பழைய டீமு. பொலிட்டிக்கலா உங்களுக்கு தெரியும் விஜய் சார். எஸ்ஏசி சொன்னது இது. இல்ல. புசி ஆனந்த் சொல்றாரு. முத்தியானந்த் சொல்றாரு. நம்ம வந்து எஸ்ஏசியோட மட்டும் தான் அப்பாவோட தான் டச்ல ஓகே. இருந்தோம். புசி ஆனந்தோட அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு அப்புறம் அவரோட நமக்கு வந்து முரண் வந்ததுனால நம்ம அப்படியே விலகிட்டோம். ம். ஸோ திருப்பி இவரு தான் நம்மள வந்து பேசுறாரு. சார் இந்த மாரி பார்ட்டி ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிக்கட்டுங்க நல்லது. இல்லங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து சார வந்து புரமோட் பண்ணியிருக்கீங்க. சாரோட இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கலாம் வந்து வரணும். இது வந்து 2023ல நடந்ததா? ஆமா 2022 அத வந்து பார்த்தீங்கன்னா 20ல இருந்தே அவர் பேசுறாரு. கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து தொடர்ச்சியா வந்து டாக் இது வந்து இருக்கு. ஸோ இப்போ கொரோனா இருக்குங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நம்ம எதுவும் ஏன்னா அப்பதான் பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்த உடனே இவங்க வந்து திருப்பி ஆக்டிவா வந்து இத பண்ணணும்னு சொல்லிட்டு பேசும்போது, இல்லங்க ம். ரஜினி சாராலே வர முடியல. சும்மா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம வந்து கன்ஃபார்ம்னா சொல்லுங்க. சும்மா வந்துட்டு போறதுக்கெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு. ம். இல்ல சார் கன்ஃபார்மா வராருன்னு சொன்னோம். அப்ப பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா வேலைகளும் செய்யும்போது, அந்த இயக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர நம்ம தான் வந்து வந்து புசி ஆனந்த் கிட்ட வந்து சொல்றோம். இந்த மொபைல் ஆப் பண்றதெல்லாம் நம்ம தான் வந்து சொல்லிவிட்டோம். அதுல மிகப்பெரிய ஒரு முறைகேடு இதெல்லாம் வந்து இருக்கு. அதுக்குள்ள நம்ம போக ம். விரும்பல. அது தனிப்பட்ட விருப்பமா விட்டுருவோம் அத. ஸோ அப்படி பேசிக் இவருக்கு எல்லாமே பண்றோம். ஒரு கட்சினா எப்படி இருக்கணும்? அது வந்து எல்லாரும் பண்ற மாரி நீங்க பண்ணக்கூடாது. டிஜிட்டல்ல வந்து பண்ணுங்க. வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு உங்களோட வோட்டர் ஐடிய போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் வரும். நம்ம வந்து Googleல இருந்தே அதெல்லாம் புல் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெக்னிக்கலா நம்ம சொல்றோம். ஸோ கொஞ்சம் நம்ம ஐடியும் நமக்கு தெரிஞ்சதுனால, சரி டெக்னிக்கலா கஷ்டப்படாம ம். நீங்க எப்படிலாம் வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாரி நம்ம வந்து சொல்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
கட்சிக்கு யார் அடுத்தது பேசுறது, செய்தி தொடர்பாளர்லாம் யாருன்னு பேசுறது, ஒரு 4 பேர வந்து அதிகாரப்பூர்வமா செய்தி தொடர்பாளர் அறிவிக்கிறாங்க. பட் அப்பப்ப என்ன சொல்றாங்கன்னா, மீடியாவ பார்க்கக்கூடாதுன்னு தான் அதிகமா சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ போகுதுன்னா, உடனே புஷி ஆனந்த் ஃபோன் அடிச்சு அந்த 4 பேர்ட்ட என்ன சொல்றாங்க, ம். இன்னைக்கு மீடியா உங்கள கூப்பிடுவாங்க போக்கூடாதுன்றுவாங்க. ஏங்க மீடியா நீங்க வந்து செய்தி அதுல நீங்க தொடர்பா 4 பேர் நீங்க நான் ஜெகதீஸ்வரன் கிடையாது, நான் கிடையாது. அதுல பார்த்தீங்கன்னா, லயலாமணி, ஜெகதீஸ்வரன், ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீர வீர விக்னேஸ்வரன், விக்னேஸ்வரன். இன்னொருத்தர் வந்து சினிமா பார்த்துட்டு இருந்தாரு ஒரு தம்பி. அவரு ம். வந்து அரசியல் விமர்சனம் கிடையாது. ம். அவர் சும்மா பேருக்கு தான் போனாங்கல்ல, அவர் எதுவுமே பேசுனது. இவங்க 4 பேர் தான் வந்து அறிவிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளரா வந்து இருந்தாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு WhatsAppல தான் மெசேஜ் போட்டாங்க. அப்போ நம்மளே வந்து முயற்சி பண்ணுமா, இல்லங்க எனக்கு ஐடியா இல்லன்னு நம்ம சொன்னோம். ஏன்னா நான் முழு நேர வேலையில ம். இருக்கேன். ஃபேமிலிக்காக நம்ம முழு நேர வேலையில இருக்கோம். இவங்க 4 பேருமே முழு நேரமா வேலை பார்த்தாங்க. அப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா, நீங்க என்ன செய்தி தொடர்பாளரா போட்டீங்கன்னா, எனக்கு என்ன பேமெண்ட் குடுப்பீங்க? மந்த்லி வந்து சேலரி குடுங்க. இல்ல சார் அப்படிலாம் பண்ண முடியாது. அப்ப நான் வந்து பேச முடியாதுங்க. நான் வந்து 9 to 6 வேலையில இருக்கேன். என்னால பேச முடியாதுன்னு. இவங்க 3 பேரும் வந்து பேசுறாங்க. பட் நெறைய ஊடகங்கள் வந்து கூப்பிடுறாங்க. இவங்களால வந்து மெயின்டெயின் பண்ண முடியல அப்படின்னும்போது, அதுல ஜெகதீஸ்வரன் மட்டும் தான் ஆக்டிவா வந்து பேசுறாரு. லயலாமணி வந்து பேச மாட்டாரு. அவர் ஏதோ 1, 2 தான் பேசுவார். 1 to 1 தான் பேசுவாரே கண்டி, டிபேட்லலாம் உட்கார்ந்து அவர் வந்து பேசுற மாரி ஒரு ம். சூழல் அவருக்கு இல்லன்றபோது, அப்ப திருப்பி புசி ஆனந்த் வந்து சொல்றாரு, "சார் நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லாருக்கும். நீங்க செய்தி தொடர்பாளர் தான் நான் எல்லா மீடியாவுக்கும் சொல்லிட்டோம். அறிவிக்கப்படாத ஒரு செய்தி தொடர்பாளர் நாங்களே சொல்லிறோம்னு" சொல்லிட்டு, ம். புசி ஆனந்த் தான் என்னோட ப கான்டாக்ட் நம்பர்லாம் எல்லா ஊடகத்துக்கும் வந்து குடுக்குறாரு. அப்ப எல்லா ஊடகங்களும் கேட்கும்போது, என்கிட்ட ஃபோன் வந்தாலும் நான் சொல்லுவேன், "சார் நீங்க புசி சார் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்க." "இல்ல சார் அவர் ஓகே பண்ணாரு சார். ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குடுப்போம்." அப்போ தொடர்ச்சியா அவருக்கு வந்து ஊடக விவாதங்கள்ல நம்ம வந்து கலந்துட்டு ம். நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமாத்தனமாக இருந்தது. யாரெல்லாம் விஜய் சாருக்காக உழைத்தவர்களோ அவங்களலாம் ஒதுக்கப்பட்டு, புசி ஆனந்த் அவர்கள், அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனாலாம் அப்ப பார்ட்டிக்குள்ள வரல. இவர் பார்த்தீங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி யாரெல்லாம் ரெஃபர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் எப்படி வந்தாரு? ஜான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் தான். அவரும் எனக்கு நண்பர் தான். அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபர் பண்றாரு. இப்போ இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து மொபைல் ஆப் நான் குடுத்தேன். இப்ப இவருக்கு வந்து ம். களத்த சொல்லிக் குடுத்த மாரி, இப்ப இவருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லும்போது, நெறைய நிறுவனங்கள் பெரிய ஐபாக் மாரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து இருக்கும்போது, ஸோ இவங்க யார போய் அப்ரோச் பண்றது? இவங்களுக்கு கள அரசியல் தெரியாது. பெருசா தெரியாதுமா. அப்ப என்ன பண்றேன்னா, ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் வந்து என்ன பண்றாருன்னா, விஜய் சாருக்கு வந்து ரெஃபர் பண்றாரு. இந்த மாரி இந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணுவாரு. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணிலாம் பண்ணியிருக்காரு. நார்த்ல நெறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. எந்த வருஷம் இது? இது பார்த்தீங்கன்னா 2021லயே இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. 22ல பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. 1 வருஷத்துக்கு முன்னாடியே இது ஆக்சுவலா 20லயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து கொரோனா ம். இருந்ததுனால அப்போ பெருசா நம்மளால பண்ண முடியல. 21லயே அவர் வந்து விஜய் சார வந்து மீட் பண்றதுக்கு அந்த ஆர்எஸ்எஸ் பிரமுகர் அவரு மாண்பின் கருதி அவர் பேர சொல்ல நான் விரும்பல. ம். அந்த நபர் தான் வந்து ரெஃபர் பண்றாரு. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி போயிட்டு விஜய் சார வந்து மீட் பண்றாரு. விஜய் சாருக்கு அவரோட பிரசன்டேஷன் இதெல்லாம் அந்த ஸ்கில்லு, ம். யங்ஸ்டரு ஸோ 2 பேரும் வந்து அந்த வேவ் லென்த் வந்து ஒத்து போனதுனால, ஃபர்ஸ்ட் குடுத்தவரே அவர் ஓகே பண்ணிட்டாரு. ஓ. ஒருவேள அவர் வந்து சரியில்லன்னு சொன்னா, வேற ஆட்கள வந்து சரி பார்த்திருப்பாங்க. ஸோ வேற ஆட்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. இவரே வந்து நல்லா நமக்கு ஆப்ட்டா ம். இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவருக்கு வந்து ஒரு ரூ. 5,00,00,000 வந்து முதல் தவணையா வந்து குடுக்கப்பட்டது. அது வந்து மாசமா, வருஷமான்னு எனக்கு சரியா தெரியாது. அவங்களுக்குள்ள நடந்த டெர்ம்ஸ் ம். ரூ. 5,00,00,000 பேசி அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், "இல்ல சார் எனக்கு பத்தாது. நான் நெறைய பேர ஹையர் பண்ண வேண்டியதுன்னு" சொல்லி இன்னும் ஒரு ரூ. 5,00,00,000 ஸோ ரூ. 10,00,00,000 அவருக்கு வந்து பேமெண்ட் பேசி ம். குடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, மாசம் ரூ. 5,00,000 சம்பளம் மாரி ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அப்படியும் வந்து போச்சு. பல்வேறு நிலைகள்ல வந்து அது பேச்சுவார்த்தை முடிஞ்சு, ம். அது வந்து முடிஞ்சது. அப்பதுலருந்து பார்த்தீங்கன்னா, அவர் அறிக்கைகள் குடுக்குறது, எழுதி ம். குடுக்குறது. அதுவும் பார்த்தீங்கன்னா, அவுட் சோர்ஸ் தான் வாங்குவாரு அவரு. சடனா இன்னைக்கு ஈவினிங் வந்து 6 மணிக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா, 5 மணிக்கு தான் சொல்லுவாரு. இது வந்து வெளியிலேருந்து வாங்கணுமா, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் வாங்கி அந்த தகவல வந்து விஜய் சாருக்கு குடுப்பாங்க. ஓகே. இப்படிதான் வந்து போயிட்டு இருந்தது. நமக்கு ஏன் அங்க நெருடல் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாரி ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் தான் வந்து அந்த செய்தி தொடர்பாளரே வந்து சாரி அவர் வந்து வியூக வகுப்பாளரே குடுக்குறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா நெறைய ஆர்எஸ்எஸ்காரர்கள் உள்ள வரும்போது, நான் தொடர்ச்சியா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும், சமூக நீதிக்காகவும் இங்க வேலை செய்யும்போது, எனக்கு ஒரு நெருடல் வருது. என்ன சார் எல்லாமே இப்படி இருக்குன்னு. இல்லங்க அவங்க நட்பின் அடிப்படையில வராங்க. இப்போ உங்க நண்பர் ஒருத்தன் ஒரு பிஜேபிக்காரரு. நீங்க அவர வந்து ரெஃபர் பண்ணீங்க. மொபைல் ஆப் பண்றதுக்கு. நம்ம அவர அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்ல. ம். தொழில் வேற, இது வேறங்க அப்படின்னா. சரி ஓகே நமக்கு அந்த ஒரு புரிதல் இருந்தாலும் நம்ம வந்து விட்டுட்டோம். தொடர்ச்சியா வந்து பல்வேறு நெருக்கடிகள் விஜய் சார் குடுக்குற மாரி அங்க நெறைய விஷயங்கள் நடந்தனால, நமக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஓப்பனா பேசிட்டே வந்துட்டோம். இது விஜய் சாருக்கான கட்சி இல்ல. விஜய் சார கூட இருக்கிறவங்கள வந்து மழுங்கடிக்கிறாங்க. அவங்களோட சொந்த தேவைகளுக்காக இவர வந்து பயன்படுத்துறாங்களோன்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்கு. எப்படி வந்துச்சு அந்த இதுல இந்த ஐயம் எப்படி வந்ததுன்னா, திருச்சியில மக்கள் சந்திப்பு வந்து நடத்துறாங்க சார். மரக்கடையில திருச்சி வரைக்கும் நீங்க இருந்தீங்க. ஆமாமா. திருச்சியில வந்து மக்கள் சந்திப்பு வந்து நடத்துறாங்க. ம். ஸோ, அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில கூட்டம் நடக்குது. இவங்க இந்த மாநாடுக்கெல்லாம் அப்புறம் நடக்கிற முதல் ஆமா, மக்கள் ஆமா. சந்திப்பு மக்கள் இல்லையா? அந்த சந்திப்பு. மாநாடுல இருந்தீங்க நீங்க. மாநாடுல நான் இங்கருந்தே ஆட்கள திரட்டி எடுத்துன்னு போயிட்டு அதான் ம். சொல்றேனே, அங்க நெறைய பிரச்சனைகள் இருந்து, அத நம்ம ஊடகங்கள்லயே நம்ம வந்து பேசணும். அப்ப கேட்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா,
இது சரியாகும், இது முதல் கட்சி தான், யார் இவ்வளவு பெரிய மாநாடு போட்டாங்க, எவ்வளவு பேர் இவ்வளவு மக்களை திரட்டினாங்க, அப்ப இவருக்காக நம்ம ஊடகங்கள்ல வந்து பேசிருந்தோம். நல்லதுன்னா சரின்னு சொன்னோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா என்னோட சக தோழன் வந்து டாய்லெட்ல இருந்து தண்ணி குடிக்கும் போது நம்ம கண்டிச்சிருக்கோம். இது ரொம்ப தவறான அணுகுமுறை. புசியானந்த் வந்து இதை சொதப்பிட்டாரு. உணவு கொடுக்குறோம்னு சொன்னா உணவு எங்களால கொடுக்க முடியலன்னா ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. பார்க்கிங்கே வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ 15 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்தம்பிச்சு போச்சு. அதனால ஒன்றும் பண்ண முடியல. நெட்வொர்க் இல்லை. இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூ வந்துங்க. இது வந்து நிர்வாக சீர்கேடு தான். இதை வந்து நாங்கள் சரி பண்ணுவோம்னு நம்ம அப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து பேசணும். திருச்சியில ஏன் நம்ம வந்து முரண்படுறோம்னா, ஏர்போர்ட்டுக்கு 5000 பேர் போகணும்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து உள்ளபடியே ஒரு வருத்தம் வருது. ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு போகணும் இவரை ரிசீவ் பண்றதுக்கு? ஸோ இது வந்து ரொம்ப தவறானதுங்க. நீங்க வந்து மத்திய அரசாங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க வந்து பாதுகாப்பு படையெல்லாம் இருப்பாங்க. இந்த பசங்க போய் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நம்ம கூடவே இருந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு அசம்பாவிதம், ஏதோ ஒரு துப்பாக்கி சூடியா கூட நடக்குதுன்னா அது யார் பொறுப்பே இருக்கிறது? விஜய் சாரை தான் பாதிக்கும். இது வேணான்னு சொன்னா, இல்லைங்க நீங்க இன்னும் பழைய காலத்திலே இருக்கீங்க, நீங்க வந்து ட்ரெண்டுக்கு வாங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முரண் வந்ததுனால நம்ம புசியானந்து ஆதவர்ஜுனா அப்போ ஆதவர்ஜுனால உள்ள வந்துட்டார். ஸோ இந்த டீம் தான் வந்து முடிவு எடுக்கும்போது சரி ஓகே நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷான டீமை வச்சு நீங்க முடிவு எடுத்துங்க, நாங்கெல்லாம் வெளில. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெகதீஸ்வரன் வெளில வந்துட்டாரு, விஜய்க்காக பேசினவர். ஐயநாதன் இருந்தார், ஐயநாதன் வெளியேறிட்டாரு. கடைசியா வெளியேறினது நான் தான். ஸோ நானும் வந்து ஓப்பனா மீடியா வந்து நான் சொல்லிட்டு தான் வரேன். ஸோ இந்த டீம் வந்து இது கட்சியே விஜய்க்கான கட்சி இல்லை, இது வந்து புசியானந்த் கட்சியா இருக்கு. இந்த சிக்கல்கள் போனாங்கன்னா விஜய் சாருக்கு உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு சிக்கல் வரும்னு நம்ம என்னெல்லாம் சொல்லிட்டு வந்தோமோ அதுதான் வந்து கரூர்ல நடக்கும்போது நமக்கு உள்ளபடியே அதுல இருந்து அவங்க எந்த விதமான சொல்லிட்டீங்க நீங்க. ஆமா முன்னாடியே நான் சொல்றேன். நான் இது திருச்சியிலே சொல்றேன், இது ஸ்டாம்பிட நோக்கி நகருது. இவங்க வந்து ஆட்களை தட்டுறாங்க. திருச்சிக்காக கிட்டத்தட்ட 15 மாவட்டங்கள்ல இருந்து ஆட்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அனுப்புறாங்க. நீங்க இத்தனை பேரை நீங்க கூட்டு வரணும். ஏங்க இவ்வளவு பேர் வரணும்? இப்போ ஒரு மாவட்டம் இருக்குன்னா அந்த மாவட்டத்தை நீங்க 6ஆ பிரிச்சு போங்க. அப்போ வந்து கூட்டமே சேராது. அவரும் ஃப்ரீயா போலாம். அவர் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்றீங்களா, எம்ஜிஆர் மாதிரி நடக்க விடுங்க, எம்ஜிஆர் மாதிரி மக்களை சந்திக்க விடுங்க, பொது மேடையில் அவரை வந்து பேச வைங்க. இந்த கேரவன் கலாச்சாரம் வேணான்னு முதல்ல எதிர்த்ததே நம்ம தான். இது வந்து மக்களுக்கான தொடர்பு இல்லைங்க, பாதுகாப்பு இல்லைன்னா என்ன பாதுகாப்பு இல்லை, தொண்டர்கள் தாங்க அவருக்கு பாதுகாப்புன்னு சொல்லும்போது இதெல்லாம் நிறைய நெருடல் வந்தெல்லாம் தான் நம்ம வெளியில வந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியில வந்து அடுத்த கட்டமா நோக்கி நகரணும். இப்போ 5 கொள்கை தலைவர், அருமையான 5 கொள்கை தலைவர் வச்சிருக்காரு. 2 பெண் ஆளுமைகளை வந்து வச்சிருக்காரு. அந்த கொள்கை தலைவர் குறித்து அந்த இளைஞர்கள்கிட்ட அரசியல் மயப்படுத்தணும்னு யாருமே வேலை செய்யல. ஜான்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு சேர்ந்த ஆதவர்ஜுனா வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க ஒரு கல்ட், நீங்க வராதீங்க, நாங்க எல்லாமே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நமக்கு வந்து நம்ம கேட்குறோம், ஏங்க அவருக்காக தாங்க இந்த கூட்டம் சேருது. புசியானந்துக்காகவோ ஆதவர்ஜுனாவோ சிடிஆர் நிர்மலுக்காகவோ யாருமே வரமாட்டாங்க. அவர் முகத்துக்காக தான் வராங்க, அவரை பார்க்கணும் தாங்க வராங்க. நீங்க ஏன் அவரை வந்து கட்டுப்படுத்துறீங்க? அவரை வந்து மீடியாவை இன்னைக்கு வரைக்கும் சந்திக்க விடாம இருக்குது இவங்க தான். விஜய் சார் வந்து மீடியாவை சந்திக்கிறதுக்கு அவருக்கு எந்த விதமான தயக்கம் இல்லை, எந்த விதமான பயமும் இல்ல. இன்ட்ரெஸ்டட் தான் சார். அவருக்கு எந்த விதமான தயக்கமோ பயமோ வந்து கிடையாது. இவங்க எல்லாம் பண்றது அவர் மைண்ட்ல ஏறி உட்காந்து மீடியானா வந்து இவ்வளவு கேள்வி கேட்பாங்களா, நெகட்டிவா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே இவங்க பண்ணும்போது அவருக்கு அந்த அரசியல் ஆர்வமே குறைஞ்சு போச்சு. முதல்ல அவர் எவ்வளவு ஆர்வமா இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். அவரே வந்து வாலண்டியரா எல்லாமே கேட்பாரு, நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார், இது அப்படி சேஞ்ச் பண்ணுங்க, இது இப்படி சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னவர் இப்போ முழுக்க இவங்க கிட்ட என்ன கட்சியை லீஸு கொடுத்த மாதிரி இவங்க ஃபுல்லா ஆக்டிவா இருக்கும்போது அவர் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம இதை தாண்டி அவருக்கு வந்து பர்சனல் லைஃப்ல ஏற்பட்ட அந்த சிக்கல்கள் அதை தீர்க்கிறதுக்கு ஸோ அப்படி அவர் போனதுனால சினிமா பிரச்சனை இது எல்லாத்தையும் அவர் மண்டையில ஏற்றுனால ஸோ இந்த அரசியல் பக்கம் அவரோட ஆர்வம் வந்து குறைஞ்சு. ஆனால் ஆக்சுவலாக ஸ்டேஜ்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்சனல் லைஃப் எல்லாம் பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்பட்டுக்காதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போ நம்மளுடைய முக்கியமான நோக்கமே வந்து தேர்தல் மட்டும்தான்ற மாதிரி தான் பேசுறாரு. ஆனால் அவருக்கு இவ்வளோ பிரச்சனைனா ஜனநாயகன் படத்தில் கூட வந்து அவர் வந்து பெருசாக அதை பற்றி அவர் எதுவும் ட்வீட் கூட போடல, அதை பற்றி கண்டுக்காமல தயாரிப்பாளர் பார்த்துப்பான்னு விட்டுட்டாரு. இல்லை அது என்னன்னா சார், இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து சொல்கிறீங்கன்னா உங்களை வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க சார். வெளியிலேருந்து வந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் வச்சிருக்காரு, பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் வச்சிருக்காரு, ஊடகத்தை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வச்சிருக்காரு. அப்போ உங்களோட ரோல் என்ன? எல்லாமே விஜய் சார் தான் பண்ணனா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அவரை நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, அவரை பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, அவரை செயல்படக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்போ நீங்கள் வந்து செயல்படணும்ல. அவர்கிட்ட என்ன சொல்றீங்க? நீங்கள் தான் எழுதி கொடுக்குறீங்க. ஒன்றும் இல்லை, எந்த ஸ்கிரிப்டுமே இல்லாமல் அவரை வந்து ஓப்பனாக பேச விட்டிங்கன்னா அவர் மனசுலேருந்து பேசுவார் சார் ரசிகர்கிட்ட. அப்படி தானே சினிமாலாம் வந்து பேசிட்டு இருந்தார். அவர் ஆடியோ லான்ச்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவர் ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா தெரிக்கும், குட்டி ஸ்டோரி சொல்லுவார், அதெல்லாம் சொல்லுவார், கனெக்ட் ஆவார், அந்த ரசிகர்களோட கனெக்ட் ஆவார். ஸோ எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் 1 மணி நேரம் பேசுவாங்க. அவர் வந்து பேசிட்டு போகிற ஆட்டை நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்க. இப்போ நாங்களும் தான் சார் ஸ்கிரிப்ட் கொடுத்தோம், அவர் பேசவே மாட்டார் எந்த இடத்துலையும். செயல்பாடுக்கு தான் நாங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்தோம். ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் அவர் எங்கே பேசினாரா, அனிதா வீட்டுக்கு நாங்கள் அமிச்சோம் எங்கேயாவது அவர் பேசினாரா, நீங்கள் வந்து தூத்துக்குடிக்கு நாங்கள்
அனுப்பலனாலும் நாங்க கொடுத்த ஸ்கிரிப்டை தான் இவங்க வந்து உல்டா பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அவரோட புகழ் வந்து மேல போறதுக்கு தான் நாங்க வேலை செஞ்சோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்கள வந்து முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக அவர் பர்சனல் லைஃப்ல கூட இப்போ ஒண்ணும் இல்ல சார். இந்த மகளிர் தின விழாலயே எழுதி குடுக்குறாங்க. இது வந்து என் பர்சனல் இப்போ ஒர்த்தே இல்லன்னு எழுதி குடுக்கலாமா? இல்ல அது அவரு சொன்னது இல்லையா? அவரு சொன்னது இல்ல சார். எனக்கு தெரியும் சார். அவரு சொன்னது கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணும் வந்து இவங்க தான் சார் பண்றாங்க. அந்த வெளில கூட்டு விஷயத்த வந்தது பேசும்போது மட்டும் அந்த அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தே அதோட இல்ல. நிறுத்திருக்கணும் சார். இதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க. என் தனிப்பட்ட விஷயம்னு சொல்ற வரைக்கும் ஓகே சார். ஆனா இதெல்லாம் ஒர்த்தே இல்லன்னு மகளிர்கள வச்சுட்டு மகளிர் தின விழால பேசக்கூடாது. இவங்க அந்த இடத்திலேயே வந்து சொல்லியிருக்கணும். அவருக்கு குறைஞ்சபட்சம் உடனே எடுத்து சொல்லணும். சார் இது கொஞ்சம் தப்பா இருக்குன்னா, அப்படியே கூட வந்து சொல்லி ஏங்க நான் வேற ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டேங்க. அப்படின்னு சொன்னா கூட அந்த களம் வந்து மாறும்ல. இவங்களும் அத ரசிக்கிறாங்க. ஸோ அவர வந்து டேமேஜ் பண்றதிலேயே இவங்கலாம் குறியா இருக்கலாங்காண்டி, இப்போ ஒண்ணும் இல்ல. சமீபத்தில ஆதவர்ஜுனோட பேச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? அவர் 96லயே முடிஞ்சு போச்சு சார். இதே மணிகண்டன் ராமசாமி 2007ல ரஜினிகாந்துக்கு எதிரா கடுமையா பேசணும் தான். ஏன் பேசணும்னா, சார் ஆன்மீக அரசியல் நீங்க ஒண்ணுமே கிடையாது சார். நீங்க அரசியலுக்கு வாங்க. நாங்க உங்கள வந்து தாராளமா வரவேற்கிறோம். யார் வேணாலும் வரலாம் அரசியல் பண்றதுக்கு. ஆனா நீங்க சொல்ற ஆன்மீக அரசியல் தமிழ்நாட்டுல எடுபடாது. இது வந்து பெரியார் மண்ணு. இது சமூக நீதி மண்ணு. அத நீங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பேசியிருக்கேன் சார். அப்பயே ரஜினி ரசிகர்கள் என்கிட்ட எவ்ளோ கடுமையான வாதங்களும் வாங்க விவாதம் பண்ணுவோம். ஒரு பொதுவெளியில நம்ம விவாதம் பண்ணுவோம். ஆன்மீக அரசியல்னா அப்புறம் அப்படி என்னங்க? அப்ப அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? அவர் வந்து அப்ப நீங்க அரசியல் ஆரம்பிச்சுட்டு நீங்க வந்து இமயமலை போயிட்டாருன்னா இங்க யார் வந்து ரூல் பண்ணுவாங்க? அப்படிலாம் நம்ம வந்து பொதுவெளியில நம்ம வந்து கேள்வி கேட்டிருக்கோம். அததான் இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் நோக்கி நம்ம கேட்கிறோம். ஸோ ஒரு பர்சனலா என்ன நடந்துச்சு லைஃப்? சார் நான் என்ன சொல்றேன்னா, பர்சனல் அவர் இப்ப எவ்ளோ விவாகரத்துகள் வந்து நடக்குது சார். அ நீங்க ஆரம்பிச்சு இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப ஆண்டுகள் வாழ்ந்த திரு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் கூட வந்து விவாகரத்து நடந்தது. கமலஹாசன் அவர்களுக்கு குழந்தைகள்லாம் அவ்வளோ பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமும் வந்து விவாகரத்து நடந்தது. இந்த விவாகரத்துக்கெல்லாம் பேசப்படவே இல்ல. திரு விஜய் அவர்களோட விவாகரத்து ஏன் வந்து பேசப்படுதுன்னா, திரு விஜய் அவர்கள் சொல்ற மாரி எல்லார் வீட்டுக்குள்ள அவர் இருக்காரு. எல்லார் மனசுலயும் அவர் வந்து இருக்காரு. இங்க வந்து ஒரு செல்ல பிள்ளையாவே அவர பார்க்க ஆரம்பிக்கும்போது, நீங்க வந்து ஒரு தலைவரா இருக்கீங்க. அப்போ உங்கள எல்லாரும் ரோல் மாடலா பார்க்கும்போது, அவர வந்து பின்பற்றவங்க வந்து நெறைய பேர் இருக்கும்போது, அவங்களுக்கு நீங்க என்ன ரோல் மாடலா இருக்கீங்க? அப்படின்றது இங்க ரொம்ப முக்கியம் சார். அப்பா, அம்மாவோட முரண். அ ப மனைவி, குழந்தைகளோட முரண். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. நீங்க தேர்ந்தெடுக்கணும். அவருக்கு வந்து அறிவுரை சொல்ற இடத்துல நம்ம வந்து கிடையாது. பொதுவெளியில நம்ம இத பேசுறதே ஃபர்ஸ்ட்டு அநாகரிகம். ஏன் இத நம்ம பேசுறோம்னா, நான் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்ட நான் தான் ஆளப் போறேன். நான் வந்து எல்லார் வீட்லயும் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உங்கள பின்பற்றவங்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்றீங்க? ஏன் இத நம்ம சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குன்னா, அவர பின்பற்றவங்க ரொம்ப மோசமான விளைவுகள் வந்து விஜய் சாருக்கு ஓட்டு போடலன்னா, சோத்துல விஷம் வச்சுருவோன்றாங்க. விஜய் சாருக்கு வந்து நான் ஒரு தம்பி மேல போய் என்ன சொல்றான், நான் ஆணா பிறந்துட்டேன். ஆப்பரேஷன் பண்ணி அவர கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான். இதெல்லாம் எங்கருந்து வருதுன்னா, நம்ம பொறுப்பா அவங்கள வழிநடத்துற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல சார். இப்போ ஒரு பைக்லயே வரான். இவர் வண்டியில வந்து அடிபடுறான். வண்டி அங்கேயே நிறுத்தணும் அவரு. என்ன தொடர்ந்து யாராவது பின்தொடர்ந்து வந்தீங்கன்னா, என் வாகனம் நகராது. இந்த கூட்டத்த நான் கேன்சல் பண்றேன்னு அவரு சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும் தான் அங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் அங்க ஒரு ஒழுங்கு அங்க இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க லைட் ஆஃப் பண்ணி, ஆன் பண்ணி, லைட் ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி வந்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணுவான்? ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு பொறுப்பு இருக்கு. இத யாருமே போய் சொல்றதில்ல. என்ன பிரச்சனைன்னா, அவர்கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள மட்டுமே போய் சொல்றாங்க. இங்க களத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா, போய் சொல்றதே கிடையாது யாருமே. அவரு வந்து பாத்தீங்கன்னா, செய்தித்தாள் படிக்க மாட்டாரு. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாரு. நியூஸ் பார்க்க மாட்டாரு. அவரு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா, ஓடிடில ஆங்கில படங்கள் பார்க்குற பழக்கம் தான் இருக்கு. அப்ப அவருக்கு எப்படி சார் ஒரு செய்தி போய் கடத்துறது? அப்ப நாங்கலாம் இருந்த காலத்துல அவருக்கு வந்து உள்ளபடியே என்ன செய்தியோ அத வந்து சொல்லுவோம். அப்போ அவருக்கு களத்துல வந்து அரசியல் தெரிஞ்சது. இன்னைக்கு அவருக்கு எதுவுமே தெரியலல்ல. தெரியாத அளவுக்கு நீங்க வச்சுக்கிறது யாரோட தவறு? இல்ல அவருக்கு இந்த பழக்கம்லாம் எதுவுமே இல்லையா? இல்ல சார். எந்த பழக்கமும் கிடையாது. அதான் சொல்றேன் நான் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர்ன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஒண்ணும் இல்ல. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எத்தன தலைவர்கள் வந்து தினமும் சந்திக்கிறாரு. முதலமைச்சர் 73 வயசு சார். நான் கிட்டத்தட்ட 30 வருடங்களா அவர நான் பார்த்துட்டு இருக்கேன். சென்னையில சேர்ந்தாப்புல 1 வாரம் இருந்ததே கிடையாது. தொடர்ச்சியா ஆட்சியில இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி தொண்டர்களோட அவரு தொடர்புல வந்து இருக்காரு. மக்களோட பணி செய்றாங்க. ஒரு நாளைக்கு 10 நிகழ்ச்சி, 15 நிகழ்ச்சி வந்து பண்றாங்க. அவங்கள விட இவர் ரொம்ப வயசு கம்மி சார். ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. ஸோ அப்ப இவர நீங்க வெளியில போங்கன்னு நான் சொல்லல. ஒரு 20 பேரு வெயிட் பண்றாங்க சார் விஜய் சார பார்க்கறதுக்கு. எத்தன மாசம்? 6 மாசமா வெயிட் பண்றாங்க. அவர் கட்சியில சேர்றது. கட்சி ஆரம்பிச்சதுலருந்து எத்தனையோ என்னால சொல்ல முடியும். திமுகவ சார்ந்தவங்க, அதிமுக சார்ந்தவங்க, காங்கிரஸை சார்ந்தவங்க இதெல்லாம் அந்த கட்சியிலருந்து வெளியேறி, விஜய் அவர்கள சந்திச்சு அந்த கட்சியில சேரணும்னு சொல்லிட்டு 6 மாசம் வெயிட் பண்ணாங்க சார் ஒரு முன்னாள் எம்பி. ம். 6 மாசம் வரைக்கும் இவங்க அவங்க சந்திக்கவும் விடல. அவங்க வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இவங்க ஏற்படுத்திக் கொள்ள, அவங்க உங்கள மீட் பண்ண போறாங்கன்னு சொல்லவும் இல்ல அவருக்கு அந்த செய்தி.
ஸோ அப்புறம் எப்படி அங்க ஒரு இயக்கம் வந்து நடக்கும் சொல்லுங்க? உங்கள யாருமே சந்திக்க மாட்றாங்கன்னா, அப்ப அவரோட ரோல் என்ன? காலையிலருந்து சாயந்தரம் வரைக்கும் படத்த மட்டுமே போட்டு ஒருத்தர வீட்லயே நீங்க இருங்க. நீங்க கல்ட்டு வராதீங்கன்னா, அரசியலும் சொல்லி தர மாட்டேன்றீங்க. அவர வந்து யாராவது ஒருத்தவங்க கெஸ்ட் வராங்க, அவர சந்திக்கணும்னாலும் நீங்க விட மாட்டேன்றீங்க. அப்ப எப்படி நீங்க வந்து அவருக்கு இந்த வெளி உலக தொடர்போ, இல்ல தொண்டர்களோட பிரச்சனையோ அவருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஸோ உங்க ஃபேமிலி லைஃப் எப்படி அது இந்த இந்த அளவுக்கு டைவர்ஸ் ஆற அளவுக்கு எப்படி உள்ள வந்துச்சு? அதான் சார் இப்போ அ அது அவரோட பெர்சனல் நம்ம இருந்தாலும், என்னன்னா ஒரு ஒரு இடைவேளை வந்துச்சு சார். இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா அந்த மாரி இருக்கும்போது, திரு புசி ஆனந்த் அவர்களும், இந்த பக்கம் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் தான் இவர வந்து முழுக்க முழுக்க இவரோட வந்து பயணப்படுறாங்க, இருக்காங்க. அவரு பார்த்தீங்கன்னா, சினிமாவுக்கு வந்து பிஆர்ஓ. இவரு பார்த்தீங்கன்னா, ரசிகர் மன்றத்தோட அ தலைவரா இருக்காரு. பொதுச் செயலாளரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்கு போகாத அளவுக்கு இவங்க அவருக்கு வந்து பிரஷர் குடுக்குறாங்க. இப்ப வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா, இவர ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வச்சுர்றாங்க. இப்ப இவங்க அவருக்கு சென்னை லோக்கல்ல நடந்தாலும். சென்னையில நடந்தாலும் சரி, அவர் எங்க ஷூட் இருந்தாலும் சரி. இப்ப வெளியூர்ல இருந்தா பிரச்சனை இல்ல சார். அவர் வெளியூர்ல தான் தங்கணும். சென்னையிலேயே அவருக்கு வந்து ஷூட் இருக்குன்னா, அங்க வந்து வீட்டுக்கு போக விடுறதில்ல. சார் ஒரு பார்ட்டி இருக்கு சார். பார்ட்டிக்கு வரலான்னு சொல்லிட்டு ஜெகதீஷ் பழனிசாமி கூட்டு போயிரு. ஏன்னா, இவரு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. ரூட்ன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. இது வந்து நெறைய நடிகைகள வந்து அதுல என்கேஜ் பண்ணி அவங்களோட என்ன சொல்றதுன்னா, அவங்களோட கால் ஷீட்ல இருந்து எல்லாமே இவரு வந்து பார்க்குறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த நடிகைகள வந்து விஜய் சார் முன்னாடி வந்து அவங்க வந்து வந்தாங்கன்னா, இன்னும் நம்ம கம்பெனிக்கு வந்து இன்னும் நெறைய நடிகைகள் வருவாங்க. இவரோட சொந்த லாபத்துக்காக இவர வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. அது என்ன ஆயிடுச்சு காலப்போக்குல, இவருக்கு வந்து அது ஒரு கொண்டாட்டமா மாறி போச்சு. இப்போ ஷூட்டிங் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் ஸ்ட்ரெஸ்ல நம்ம எதுக்கு இருக்கணும்? அ தினம் தினம் வந்து நான் தவறா சொல்லல. தினம் தினம் புதிய புதிய நபர்கள வந்து சந்திக்கும்போது, இப்ப அவங்க வந்து இவரோட உரையாடல் பண்ணும்போது, அது வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு புது விதமான தெம்ப குடுத்துருக்கலாம். அந்த மாரி என்ன வேணாலும் அவர் மைண்டுக்குள்ள அது என்ன மாற்றங்கள் நடந்ததுன்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவர் வந்து அவாய்ட் பண்ட்டாரு. வீட்ல இருந்து கால் வந்தா பேசுறதில்ல. அவங்க கிட்ட எரிஞ்சு விழுது. குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா கேட்கறதில்ல. அப்படி இந்த காலகட்டம் போய் அதுக்கப்புறம் வீட்டுக்கே பார்ட்டி. சரி நீங்க ஏன் வெளியில வரீங்க? உங்களுக்கு என்ன ஏதாவது சாப்பிடணுமா? வீட்லயே வந்து சாப்பிட்டு தூங்குங்கன்னு ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னதுனால, வீட்லயே பார்ட்டி நடத்த ஆரம்பிச்சுட்டாரு. சரி நெறைய பேர வந்து கூப்ட்டு வர்றது, அது அவங்களுக்கு உள்ளபடியே அவங்களுக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தி கேட்கும்போது, "ஏன் இப்படிலாம் நீங்க பண்றீங்க? நம்ம குழந்தைங்கலாம் வளர்ந்துட்டாங்க. ஸோ நமக்கும் வந்து சமூகத்துல ஒரு அந்தஸ்து இருக்கு. இதனாலேயே அப்பா, அம்மா வீட்டுக்கு வரமாட்டேன்றாங்க. எங்க அப்பா, அம்மாவும் வரமாட்டேன்றாங்க. ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் இப்படி தான் இருப்பேன். உனக்கு விருப்பம் வந்தா இரு. இல்லன்னா நீ போய்க்கோன்னு" சொல்லும்போது, ஸோ மகனும், மகளும் வந்து இத வந்து தினம் தினம் அப்பா, அம்மாவுக்கு தினமும் வீட்ல சண்டை நடக்குது. அது வந்து குடும்ப சண்டையா இல்லாம வெளி நபர்களால இந்த சண்டை வரத விரும்பாம 2 குழந்தைகளும் வீட்ட விட்டு வெளியேறினாங்க. இது வந்து அப்படியே இது வந்து இந்த 2 நபர்களும் திரு புசி ஆனந்த் அவர்களும், ஜெகதீஷ் பழனிசாமி இத வந்து பெருசாக்கிட்டாங்க. சார் 2 பேரையும் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க சார். இப்ப நீங்க சொல்லுங்களேன். இப்ப அரசியல் கட்சி 2 பேருமே இருக்காங்கல்ல. எங்க ம். போனாலும் விஜய் சாரோட பேக்க தூக்கிட்டு இவரு வராரு ஜெகதீஷ் பழனிசாமி. அவர பார்த்தீங்கன்னா பொருளாளரா போட்டு வச்சிருக்காங்க. கட்சியில வந்து முக்கிய பொறுப்புல இருக்காரு அவரு. துணை செயலாளரோ ஏதோ ஒரு பதவி ஏன் சார் அவர போடணும்? அவரு சினிமா பிஆர்ஓ தானே. நீங்க சினிமா விட்டு வந்துட்டீங்கல்ல. சினிமா கடைசி படம் முடிஞ்சோனே அவர எதுக்கு தூக்கிட்டு வந்து இங்க போடுறீங்க? ரசிகர் மன்றத்தில தானே இருந்தாரு புசி ஆனந்த். நீங்க விஜயகாந்த் மாரி நீங்க யாராவது அரசியல் தெரிந்த ஆட்கள வந்து நீங்க உள்ள போட்டுருக்கணும். அப்படி தானே உங்களுக்கு அரசியல் புசி ஆனந்துக்கு என்ன அரசியல் தெரியும்? அவரு புதுச்சேரியில ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு. 4 தெரு நம்ம ஊர்ல சென்னையில 4 தெரு தெரிந்தது சார் அவரோட ஆனா அவரே தொகுதியே. சொன்னாரு. இந்த புசி ஆனந்த வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுவாருன்னு நெறைய பேர் கேள்வி தெரியுது. ஆனா எனக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்றலாம் ஒரு ஸ்டேஜே சார் பேசியிருக்காரு. அவருக்கு தமிழ்நாட்டோட அரசியலே அவருக்கு வந்து தெரியாது. புசி ஆனந்துக்கு உள்ளபடி புசி எதுவுமே ஆனந்த் தெரியாது. விஜயே சொல்றாருன்னு ஆமா. மெசேஜ்ல. அவரே வந்து குறை மதிப்பீடு பண்ணி தான் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, உங்ககிட்ட பணம் இருக்கு. உங்களுக்கு வந்து அரசியல் அட்வைஸ் குடுக்கறதுக்கு எவ்வளோ நபர்கள் இருக்காங்க. பெரிய, பெரிய தலைவர்களே அந்த கட்சியெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட வரும்போது, இந்த நபர்கள் திட்டமிட்டு அவர வந்து சந்திக்கவே விடல. ஏன்னா, இவங்களுக்கு ஒரு சுயலாபம். இந்த 2 நபர்களோட சுயநலத்துக்காக விஜய் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, இன்னைக்கு அரசியல் வாழ்க்கையும் சரி, சினிமாவும் சரி. சினிமாவ எதுக்கு சார் அவர் விட்டு வரணும்? எம்ஜிஆர் மாரி நடிச்சிருந்திருக்கலாம் சார். நீங்க நடிச்சிருக்கலாம். யாருமே முதல் எலக்ஷன்ல நான் ரியாலிட்டியா சொன்னேன் சார் அவருக்கு. சார் நீங்க 15 ஆண்டுகள் வேலை செய்வீங்களா? 3 எலக்ஷன் வேலை செய்வீங்களா? உங்களுக்கு வயசு இப்ப 50 தான். அப்ப 50 கூட ஆவல அவருக்கு. 45 பிளஸ்ல தான் அவர் இருந்தாரு. நீங்க 3 ஆண்டுகள் வேலை செய்யுங்க. 3 எலக்ஷன் நான் சொல்றது 15 ஆண்டுகள் வேலை செஞ்சீங்கன்னா, சார் 60 வயசுல நீங்க சிஎம் சார். இதுதான் சார் ஒரு ரியாலிட்டி. இதுதான் சார் களம். ஒரு அரசியல் தெரிஞ்சவங்க இத தான் நீங்க சொல்லிக் குடுக்க முடியும். சார் நீங்க 30 நாள்ல முதலமைச்சர் ஆயிடுவீங்கன்னு சொல்றவங்கட்டலாம் நீங்க பேச்ச நம்பிட்டு நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா, இப்படி தான் சார் நடக்கும். இதன் தொடர்ச்சியா இன்னொரு கேள்வி என்ன எழுதுனா, சமீபத்தில திரு விஜய் அவர்கள், நடிகை த்ரிஷா அவர்களுடைய சேர்ந்து ஒரு வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போனது ஒரு பெரிய பேசுபொருளா மாறி இருந்தது. அது விஜய் அவர்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து பண்ணதாவே இருந்தாலும், அது இப்படி பேச போகக்கூடிய அளவுக்கு மாறும்பொழுது, அது கூட சொல்ல யாரும் இல்லையா அங்க? அதான் சார். இப்ப அந்த நிகழ்வு நான் வந்து நேர்லயே நான் வந்து பார்த்தேன். நெறைய கட்சி பிரமுகர்கள் பேர சொல்ல விரும்பல. தாவேகால முன்னணி பொறுப்பாளர்கள் அந்த கல்பாதி அகோதரம் நிறுவனத்தில என் நண்பர் ஒருத்தர் மேனேஜரா இருக்காரு. நான் பர்சனலா அவர சந்திக்கணும்னு சொல்லிட்டு போறேன். அவர் வந்து ஃபோன் எடுக்கல. அந்த நிகழ்ச்சியில உள்ள இருக்காரு.
ஃபோன் எடுக்கல. நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து இனோவா கார்ல வராரு விஜய் சார். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அவரு ரெகுலரா பயன்படுத்துற எந்த காருமே இல்ல. ஸோ இனோவா கார்ல வராரு. அப்போ விஜய் சார மட்டும் தான் பார்த்தேன். உள்ள நடிகை த்ரிஷா இருக்கிறத நான் வந்து பார்க்கல. அப்புறம் செய்தியில வந்தா தான் வந்து அவங்க 2 பேரும் ஒண்ணா வந்திருக்காங்கன்னு நமக்கு வந்து தெரியும். அப்போ இந்த முன்னணி பொறுப்பாளர்லாம் அங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது அவரு பர்சனல் தானே. இப்போ வந்து நடிகை த்ரிஷாவ அவரு கூட்டு போறது அவரு பர்சனல். கட்சிக்காரனுக்கு அங்க என்ன வேல? அப்ப இவங்கலாம் தான் திட்டமிட்டு அவர வந்து கூட்டிட்டு போறாங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்ப நான் சொன்னபடியே இவங்கலாம் திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சிய வந்து அரங்கேற்றுறாங்க. அவரோட பர்சனல் லைஃப்க்குள்ள இவனுங்கலாம் எட்டி பார்க்குறானுங்க. அதுதான் வந்து பிரச்சனையே. சார் பிரச்சனை சார். நீங்க ஒரு 6 மாசம் வராதீங்க சார். இல்ல நீங்க தினமும் வீட்டுக்கு போங்க. வீட்ல இருங்க. இத பிரச்சனைய சார்ட் அவுட் பண்ணுங்க. இது வந்து உங்களோட இமேஜ வந்து பாதிக்கும்னு சொல்றதுக்கு ஒருத்தன் கிடையாது சார் அங்க. அவரால என்ன பயன்பெற முடியும்? இப்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இப்ப இருக்கிற மாவட்ட செயலர் எல்லாமே புசி ஆனந்த் போட்ட மாவட்ட செயலர்கள் தான். இப்ப இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்து எடுத்த வேட்பாளர் தான். ஏன் கட்சியில விஜய்க்காக உழைச்சவங்க யாருமே இல்லையா? இதெல்லாம் வந்து அவர வந்து ரொம்ப பிரஷர் குடுக்குது. அவரால வெளியில அவர் யார்கிட்ட சொல்லுவாரு சார்? அப்பா கூட இல்ல. அப்பா கூட இருந்தா சொல்லலாம். அம்மா கூட இல்ல. அம்மா கிட்ட சொல்ல முடியாது. குழந்தைகள் குறைஞ்சபட்சம் மனைவி கிட்ட உங்களுக்கு வந்து சிக்கல் இருந்தா கூட, குழந்தைகளோட நீங்க வந்து பேசினா உங்க இயல்பு நீங்க வருவீங்க. அந்த மாரி அவரு ஒரு இறுக்கமான சூழ்நிலையில எல்லாரும் வச்சுக்கிட்டு, இப்ப எல்லாருமே வந்து பழிய தூக்கி திரிஷா மேல போடுறாங்க. அவங்களும் வந்து ஒரு பெண்மணி தான். ஸோ அவங்களுக்கும் வந்து விஜயோட வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்டின்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இப்ப இவ்ளோ பிரச்சனைகள் வருதுன்னா, குறைஞ்சபட்சம் இப்போ புசி ஆனந்தோ இல்ல மத்த நபர்களோ என்ன சொல்லலாம், "மேடம் ஏன் மேடம் அவர கூட்டு போறீங்க? அவரு உங்களுக்கு ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். இல்ல உங்களுக்குள்ள என்ன வேணாலும் உறவு இருந்துக்கலாம். இப்ப எங்க கட்சி தலைவர் அவரு. நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இவங்க சொல்லணும்ல. இவங்க அத என்ஜாய் பண்றாங்க. அத வந்து பிரச்சனைய வந்து பெருசுபடுத்துறாங்க. அத ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து அத சொல்ற அளவுக்கோ, அவருக்கு உள்ளபடியே அவருக்கு மனதுக்கு நெருக்கமான நபர்கள் யாருமே இல்லாததோட விளைவு தான் இப்படி நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படியே போற பட்சத்துல இன்னும் எலக்ஷனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஸோ அவருடைய அந்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? இல்ல சார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் இதெல்லாம் கடந்து அவர் உள்ளபடியே இப்பயாவது எலக்ஷனுக்கு வந்து இவரு வந்து வரணும். மக்கள வந்து சந்திக்கணும். அவரு தொண்டர்கள சந்திக்கணும். குறைஞ்சபட்சம் வேட்பாளர் வந்து விஜய்க்கு யாரெல்லாம் உழைச்சாங்களோ, இப்ப அவங்க தான் வந்து ஏற்கனவே சொன்னாங்க. கட்சியில வந்து அவருக்காக உழைத்தவங்க, கட் அவுட் வச்சவங்க, பேனர் வச்சவங்க, சைக்கிள் மிதிச்சவன் தான் சொல்லுவேன். குறைஞ்சபட்சம் சைக்கிள் மிதிக்கலனா கூட, அவருக்காக வந்து உயிர குடுத்து வேலை செஞ்சவங்களுக்கு வேட்பாளரா அறிவிச்சு, மக்கள்கிட்ட இவரு போனார்னா, இவரோட வெற்றி வாய்ப்பை யாருமே வந்து தடுக்க முடியாது. இவருக்கு என்ன வெற்றி இருக்கோ, அத வந்து கள செயல்பாட்டால வந்து வென்றெடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து விரும்பலாம். பட் அதை நோக்கி அவர் போகாரா? இல்ல அவர் வந்து இவங்க வந்து அவர செயல்பட விடுவாங்களா? அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு $1,000,000 கேள்வி தான். மிக்க நன்றி சார். நன்றி சார்.